ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம மேங்கோ பிக்கல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும், இது எப்படி செய்யணும், இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஆயிலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுதான் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. இதுக்கு நான் இப்போது 4 மாங்காய் வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம கட் பண்ணிடுற வெசல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில். இப்போ நான் இந்த மாங்காயெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய படிக்கு ஒரு படி மாங்காய் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பெரிய படி ஒரு படி மாங்காய்க்கு 200 ml ஒரு கப் இருக்குல்ல, அந்த கப்புக்கு தலையை வலிச்சிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு 180 mlக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கல்லுப்பு எல்லா இடத்துலையும் படணும். ஒரு ஜஸ்ட் 2 minutes மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடினீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டு அப்படியே இருக்கட்டும். ஓவர் நைட்டு அப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த கல்லுப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அந்த உப்பு தண்ணி மாத்திரம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு கிளாத்தை விரிச்சிட்டு இந்த மாங்காய் பீசஸ் எல்லாம் தண்ணி வடிய விட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த சால்ட் வாட்டர்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் பீசஸை மாத்திரம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 hour இது இந்த கிளாத்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஈரம்லாம் அந்த கிளாத் அப்சர்வ் பண்ணும். 1 hour கழித்து இந்த சால்ட் வாட்டரை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு. இதை நம்ம லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour கழித்து இந்த கிளாத்தை அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. இதை நல்லா அப்படி பரப்பி விட்ருங்க அந்த தட்டில். இதை இப்போ நீங்கள் ஒரு 1 day வெயிலில் அப்படியே அது காயட்டும். 1 day காஞ்சா போதும். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 pieces கிறிஸ்டல் அசஃபட்டோடியா கட்டி பெருங்காயம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்சு வந்துச்சுன்னா அப்படியே பாப்பப் ஆகி அந்த இருப்பு சட்டியிலே வரும். ஸ்லோவாக இப்போ பாருங்கள், அப்படியே பாப்பப் ஆகி வருது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வறுத்தோம்னா தான் ஊறுகாய்க்கு நல்லா வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நீட்டாக தண்ணி படாமல் பண்ணோன்னா இயர்ஸுக்கு வச்சுக்கலாம். 1 tablespoon ஃபெனுக்ரீக் சீட்ஸ், வெந்தயம், 1 tablespoon கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு டக்குன்னு பொரிபட்டுரும், வெந்தயமும் டக்குன்னு பொரிபட்டுரும். ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ட்ரை பவுடராக அரைச்சிக்கோங்க. 200 ml கப்புக்கு 1 கப் நான் ஜாகரி எடுத்திருக்கேன், வெல்லம். அதே 200 ml கப்புக்கு 1 கப்பு நல்லெண்ணெய் ஜிஞ்சலி ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சால்ட் வாட்டரை பத்திரமா மூடி வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் ஒரு கொதி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தட்டி வச்சுருக்க வெல்லம் ஜாகரியை இதில் சேர்த்துருங்க. வெல்லத்தை நல்லா தட்டிட்டு பிரேக் பண்ணிவிட்டு இதில் சேருங்க. நல்ல குவாலிட்டி வெல்லமாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெல்லத்தை நம்ம உடச்சிட்டு சேர்த்துருக்கனால டக்குன்னு வெல்லம் மெல்ட் ஆயிரும். ஸோ வெல்லம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கடாயில் இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்னா, அந்த வெல்லத்தில் மேபி லைட்டாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு இது பியூராக கிடைக்கணும். இந்த வாட்டர் பியூராக டஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக ஸோ இப்போ நம்ம வெந்தயம், பெருங்காயம், கடுகு இதை வறுத்து வச்சுருக்கோம்ல, ட்ரை பவுடர் ஆக்கியிருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும். ஒரு 50 grams சில்லி பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதை குக்கே பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம மாங்காய் காய வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துருங்க.
நம்ம எடுத்திருக்க சால்ட் மெஷர்மெண்ட்டு, சால்ட் வாட்டர் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு படிக்கும் ஒரு உலக்கு உப்புக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காய வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம எடுத்திருக்க நல்லெண்ணெயும் இதில் அப்படியே ஊற்றிடுங்க. இதை நல்லா இப்போ கரண்டி போட்டு கிண்டி விட்டுருங்க. இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலுக்கு மாற்றிடுங்க. எல்லா பீசஸுமே அப்படியே இதில் மூழ்கி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு ஒரு 1 மந்த்தாவது அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்காய் தனியாகவும் இந்த தண்ணி தனியாகவும் தெரியுது. உங்களுக்கு 1 மந்த் ஊற ஊற என்ன ஆகும்னா அந்த மாங்காய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது ரொம்ப ஈஸி தான் மேக் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ கேஜி மாங்காய் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிச்ச மசாலாஸையும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப மைல்டாக இருக்குது. இது உங்களுக்கு இந்த மாங்காய் ஊற ஊற தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சின்ன வாளியில் இதை மாற்றிக்கங்க. ஒரு டெய்லி ஒரு வேளை இதை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோலி அப்படியே எல்லாம் ஆயில் போட்டிருக்க மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகி ஊறுகாய் திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும்.